ஆனா இன்றைக்கு நான் செய்ய போற வந்து இந்த தூள் வந்து நீங்க கடல் உணவுகளுக்கு மரக்கறிகளுக்கு போடுற தூள் தான் நான் செய்ய போறேன். வந்து நான் ஒரு தாச்சி எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியத்துல இருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். குறைச்சி போட்டு இதுல வந்து செத்தல் மிளகாய் இருக்குது, காஞ்ச மிளகாய் நான் 300 கிராம் எடுத்து இந்த இப்படி நான் கையால வந்து 3 இல்ல 4 வெட்டி வச்சிருக்கிறேன். உங்கள்ட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்தேன்னு சொன்னா நீங்க ஃபுட் ப்ராசஸரையும் போட்டு நீங்க ஒரு கால் 2 பல்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதுல 300 கிராம் செத்தல் மிளகாய் இருக்குது. இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து 300 கிராம் நான் மல்லி போடுறேன். ஆனா உங்களுக்கு உரைப்பு வந்து கூட வேணும்னு சொன்னா நீங்க மல்லியை குறையுங்க. பட் நான் 300 கிராம் போடுறேன். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து மஞ்சள் கட்டி இருக்குது, 5 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 100 கிராம். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து சின்ன சீரகம் இருக்குது 50 கிராம். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து மிளகு இருக்கு, முழுசா இருக்கிற மிளகு பெப்பர்கார்ன் 25 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து வெந்தயம் இருக்குது 10 கிராம் வெந்தயம். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து கருவேப்பிலை இருக்குது. நான் ஒரு 16 காம்பு கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன். கருவேப்பிலை கூட போட்டீங்கன்னு சொன்னா இன்னும் வாசமாவும் டேஸ்டாவும் இருக்கும். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து எண்ணெய் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் அல்லடிக்கு 15 மில்லிலிட்டர் இருக்குது. நீங்க இந்த எண்ணெயை விட்டு வறுக்கிறதுக்கு காரணம் வந்து இருமாமை இருக்கும், சரியான காரமா இருக்காது நீங்க வறுக்கிற டைம். ஸோ அதால தான் நான் எண்ணெய் விட்டு வறுக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதுல விடுங்க. இப்ப இதை நாங்க கிளறி வறுத்தெடுப்போம். கை விடாம இதை மிக்ஸ் பண்ணி வறுத்தெடுங்க. இப்ப இதை நான் சரியா வந்து 5 நிமிஷமா வறுத்தோண்டு இருக்கிறேன். ஹீட்டை வந்து மீடியத்துல இருந்து கொஞ்சம் குறைச்சு வச்சு எண்ணெய் விடுறது வந்து ஒன்று வந்து காரமா இருக்காது, நீங்க வறுக்க வைக்க வந்து இருமாது, மற்ற வந்து நல்லா டேஸ்டாவும் இருக்கும் தூள். இப்ப நான் சரியா 25 நிமிஷம் இதை நான் வறுத்திருக்கேன். நல்லா வறுபட்டுது. நான் இப்ப வந்து 25 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா சரசரன்னு இருக்குது. இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா வறுபட்டுது. இந்த காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டுது. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதை வந்து நான் வேற ஒரு புறமான ஒரு டிஷ்ல வந்து இதை மாத்தி எடுக்க போறேன். நல்லா ஆறி வரைக்கு வந்து பெர்ஃபெக்டா வந்து அந்த சூட்லயே நல்லா வறுபட்டு வரும் எண்ணம். ஸோ இப்போ நான் 25 நிமிஷம் பிறகு அடுப்பை நிப்பாடி போட்டு வேற டிஷ்ல இதை மாத்தி எடுக்க போறேன். இந்த இருக்கு நான் ஒரு சுலகுல வந்து இதை போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா ஆற வைக்க போறேன். நான் இதில் ஒரு தாச்சி ஒன்று வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து அரிசி இருக்குது. நான் யூஸ் பண்றேன் பாஸ்மதி அரிசி. உங்களுக்கு விருப்பமான ரைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த தூளுக்கு இந்த அரிசி போடுறது காரணம் வந்து குழம்பு வந்து தடிச்சு வர்றதுக்கு, திக்கா வர்றதுக்கு. ஸோ அதால தான் நான் இதுல வந்து 25 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 25 கிராம் அரிசியை இதுல போட்டு வறுத்தெடுப்போம். இந்த அரிசியை வந்து நீங்க செத்தல் மிளகால போட்டு வறுக்க போறேன்னு சொன்னா நீங்க வந்து இந்த செத்தல் மிளகா இதெல்லாம் போட்டு வறுத்தோண்டிருக்கீங்கல்ல, வறுத்தோண்டிருக்கீங்க 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த அரிசியை போட்டீங்கன்னு சொன்னா பெர்ஃபெக்டா வறுபட்டோண்டு வரும். பட் நான் போட மறந்தபடியே தான் உங்களுக்கு பிறம்பா இதை நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். கைவிடாம கிளறி வறுத்தெடுங்க. இப்ப ஒரு 4 நிமிஷமா நான் கைவிடாம கிளறி வறுத்திருக்கிறேன் மீடியம் ஹீட்ல. இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனா வந்திருக்குது. இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனா வரைக்க நான் தூள் இறக்கி வச்ச நெல்ல சுலகுல அதுக்குள்ளேயே ஒண்டா சேர்த்து போட்டு விடுங்க. அரிசியை வந்து இதோட ஒன்று சேர்க்கிறேன். இந்த இருக்கு நான் வந்து இந்த தூளுக்கு வறுத்துட்டு இந்த சுலவுல போட்டு நான் இந்த அரிசியை வறுத்து இதுக்கு மேல போட்டு விட்டுனான். இப்போ ஒரு 40 நிமிஷமா இதை நான் ஆற விட்டுனான். நல்லா ஆறிட்டுது. நல்ல சரசரன் இருக்கு, நல்லா வறுபட்டு இருக்குது. ஸோ இப்போ இதை நாங்கள் வந்து நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த அரைக்கிறதுக்கு இந்த கிரைண்டர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதுல இருந்து கொஞ்சம் போட்டு அரைச்செடுப்போம். இந்த அரைக்கன் இதில் போட்டிருக்கேன். இதை நாங்கள் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த அரைக்க இதை நான் இப்படி பட்டை அரைச்சிருக்கிறேன். ஒரு புறம்பான பவுலில் வந்து இதை நான் இறக்குறேன். இப்படி இறக்கி போட்டு இருக்கிற எல்லா மிளகாத்தூளையும் இதே மாதிரி அரைச்சு இந்த புறம்பான பவுலில் எடுக்க போறேன். மிளகாயை எல்லாத்தையும் போட்டு இப்படி அரைச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். அரைக்கிறதுக்கு இதில் ஒரு பவுல் எடுத்து சின்ன கண்ணுள்ள அரைதட்டு வச்சிருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடுங்க, கை வைக்காம அரைச்சிடுங்க.
இந்த கை வச்சு அரைச்சிங்கன்னா அந்த கட்டையல் போகணுன்னு சொன்னால் அந்த கட்டையல் வந்து மிதக்கும். நீங்கள் குழம்பல் செய்யக்க கறியல் செய்யக்க அதால் கை வைக்காமல் இதை அரைச்சிடுங்க. இந்த நான் அரிச்சல இவ்வளோ கட்டை வந்திருக்கு. இந்த கட்டையை வந்து பிரம்பா எடுத்து வைக்கணும். இந்த கட்டையை பிரம்பா எடுத்து வச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி அரிச்செடுப்போம். இவ்வளோத்தையும் போட்டு அரிச்சிருக்கிறேன். இவ்வளோ கட்டை வந்திருக்கு. திருப்பி நான் இவ்வளோ கட்டையும் வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சு ஒரு கட்டையும் வராத அளவுக்கு நான் இதை அரைச்செடுக்க போகிறேன். இப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் இதெல்லாம் நான் போட்டு அரைச்சு இதில் வந்து கட்டை எல்லாத்தையும் திருப்பி போட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சு ஒரு கொஞ்சம் கட்டை தான் வந்த ஒரு மேபி ஒரு டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் குறைய வந்தது. ஸோ நான் அதை வீசி போட்டு நான் இந்த தூளை வந்து திருப்பி வந்து சின்ன கண்ணில் அரிதட்டில் போட்டு அரிச்சினான். அதில் வந்து இவ்வளோ கட்டையும் இருக்குது. கடல் உணவு மரக்கறி கறி குழம்பு கறிகளுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த தூள். மேக் ஷூர் பண்ணுங்க இதை 2 தரம் அரிச்சிடுங்க. என்னென்னு சொன்னால் ஈவன் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் அரிக்கைக்கு வந்து சில கட்டையில் போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ அதால் வந்து நீங்கள் 2 தரம் அரிக்கைக்கு வந்து இது நல்ல ஃபைனான நல்ல பவுடராக இது வரும். ஸோ 2 தரம் மறக்காமல் இதை அரிச்சிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் நிறுத்திட்டு காட்டுறேன் எவ்வளோ எனக்கு வந்திருக்கேன். இதை நான் நிறுத்தி சொல்கிறேன். இதில் வந்து நான் நிறுத்து பார்த்ததில் வந்து இதில் சரியாக ஒரு 710 கிராம் மாதிரி வந்திருக்குது. இதுதான் இந்த கடல் உணவு அல்லாட்டிக்கு மரக்கறி குழம்பு கறிகளுக்கு போடுற கறி பவுடர் வந்து செய்து முடிஞ்சுது.